நான் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்கிறது நியாயம். ஆனால் மக்கள் இதுவரை ஓட்டு போட்ட மக்கள் எங்கே போனாங்க? 8 தொகுதியில் ஓட்டு போட்டாங்களா? அப்போ எம்எல்ஏ தானே. இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டாந்தால் யார் ஏற்றுக்கிறது? இந்த சட்டம் நிலையானது கிடையாது. ஆட்சி மாறின பிறகு காட்சி மாறிவிடும். இதுக்கு அரசியலில் அது பண்ண முடியாது. ஏன்னு வச்சுக்கிது 8 தொகுதி சும்மா கேள்வி தான் இருக்கும். சட்டத்தால் ஏற்ற முடியாது. ஏற்கனவே சட்டத்திட்டத்தை மாற்றினே தான் அப்புறம் யார் தான் சட்ட நிலைமையாக கொண்டு வரது யார்? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கலாம். மக்கள் ஏற்றுக்க முடியாது. 8 தொகுதி எப்படி ஏற்றுக்குது? அப்போ இங்கே இருக்கிற மக்கள் கிடையாதா? ஓட்டு போட்ட எம்எல்ஏ கிடையாதா? இப்போ யாருக்குமே அந்த ஒரு தகுதி இல்லாத மாயிடும்ல. தகுதி இல்லாத ஊராகிடும். இப்போ தொகுதி என்பது இல்லை என்றால் தகுதி இல்லை என்று ஆகிவிடும். தகுதியும் தொகுதியும் ஒன்றாக இருந்தால்தான் ஒரு அரசு ஆட்சியை சரியாக அமைக்க முடியும். ஆட்சியும் அரசும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே கூட்டமைப்பானது சரியாக இருக்கும். இதுதான் உண்மை. இது அவங்களுடைய அரசியலில் சாசகமாக பார்க்குறாங்களே தவிர இது ஒரு மக்களோட மத்தியில் இது சரியானு தெரியல. யாராலையும் சகிச்சிக்க முடியாது. சாமானிய மக்களுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு அரசை நிலைக்குலைய வைக்கக்கூடாது. அரசை நிலைக்குலைய வைக்கிறது ஒரு ஆட்சி கிடையாது. ஒரு இதான் விஷயம். இது எல்லார் மத்தியிலையும் விழிப்புணர்வு வரணுமே தவிர இதை கேள்வியாக இருக்கக்கூடாது. பதிலாக மட்டும் இருக்கிறது 8 நீக்கக்கூடாது. அவ்வளோதான்.